Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து ஒரு பிராக்டிஸ் ப்ராப்ளம். அது வந்து வியூ சீரியலைசபிளா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஷெட்யூல் கொடுத்திருந்தா அது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளான்னு பார்ப்போம். சப்போஸ் அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வியூ சீரியலைசபிளாக தான் இருக்கணும். அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் வியூ சீரியலைசபிளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். அந்த வியூ சீரியலைசபிள் செக் பண்ணுறதுக்கும் நமக்கு என்ன பார்ப்போம், அந்த ஷெட்யூலில் பிளைண்ட் ரைட் இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் பிளைண்ட் ரைட் இருந்தது அப்படின்னு சொன்னால் வியூ சீரியலைசபிலிட்டி கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் பிளைண்ட் ரைட் இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த ஷெட்யூல் வந்து வியூ சீரியலைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து வியூ சீரியலைசபிள் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் கொடுத்த ஷெட்யூல் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் கிடையாது. ஸோ அது வந்து வியூ சீரியலைசபிளாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் பிளைண்ட் ரைட் இருந்து நம்ம வியூ சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஷெட்யூலில் வந்து சீரியல் ஷெட்யூலில் வந்து அந்த கொடுத்துருக்க ஷெட்யூல் வந்து நமக்கு நான் சீரியல் ஷெட்யூல். அந்த நான் சீரியல் ஷெட்யூல்லேருந்து சப்போஸ் அது ஒரு சீரியல் ஷெட்யூலாக இருந்தால் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பாசிபிள்னு சொல்லி எழுதிக்கணும். ஸோ எழுதிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு கேஸையும் நம்ம செக் பண்ணணும். அது வந்து வியூ சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு கேஸ் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இனிஷியல் ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதாவது நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல்லையும் நம்ம சீரியலாக கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா இன்னொரு ஷெட்யூலில், அதில் வந்து இனிஷியல் ரீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இனிஷியல் ரீட் அப்படின்னு சொன்னால் என்ன, எந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஷெட்யூல்லையும் நம்ம சீரியலாக கன்வெர்ட் பண்ண ஷெட்யூல்லையும் ஒரே டிரான்சாக்ஷனில் நடந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்ன பார்க்கணும், ஃபைனல் ரைட் எந்த டிரான்சாக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபைனல் ரைட் பார்த்தோன்னே நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல்லையும் நம்ம சீரியல் ஷெட்யூலாக மாற்றினதுலேயும் ஒரே இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டர்மீடியேட் ரீட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்டர்மீடியேட் ரீட்ஸ் அப்படின்னா இனிஷியல் ரீடை தவிர்த்து மற்ற எல்லா ரீடும் வருது இல்லையா, ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறது தான் வந்து இனிஷியல் ரீட் பண்ணுறது தான். மற்ற இன்டர்மீடியேட் இன்பிட்வீன் எவ்வளோ ரீட்ஸ் வருதோ அது வந்து நம்ம கொடுத்துருக்குற டிரான்சாக்ஷன்லையும் நம்ம சீரியல் ஷெட்யூலில் மாற்றின டிரான்சாக்ஷனையும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நான் இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ ரைட் ஆல் தி பாசிபிள் நம்பர் ஆஃப் transactions in a serial schedule for the given non-serial schedule. இந்த நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு டிரான்சாக்ஷனில் எப்பயுமே நம்பர் ஆஃப் சீரியல் ஷெட்யூல்ஸ் பாசிபிள் வந்து n ஃபேக்டோரியல். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. n ஃபேக்டோரியலில் n ரெப்ரசன்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன் பார்க்கலாம். செக் ஃபார் இனிஷியல் ரீட் இன் த கிவன் ஷெட்யூல் அண்ட் சீரியல் ஷெட்யூல். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து செக் ஃபார் ஃபைனல் ரைட் இன் த கிவன் ஷெட்யூல் அண்ட் சீரியல் ஷெட்யூல். அதே மாதிரி செக் ஃபார் இன்டர்மீடியேட் ரீட்ஸ் இன் போத் த ஷெட்யூல்ஸ். இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து வியூ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வியூ ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லிவிட்டு, வியூ ஈக்குவலண்ட் கூட நமக்கு வந்து ஒரு ஷெட்யூல் வந்து சீரியல் ஷெட்யூல் இருக்கிறதுனால அதை வந்து வியூ சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்கேன். If all the conditions are satisfied, then both the schedules are called view equivalent schedules and the other schedule is a serial schedule. ஆமாம், நம்ம வந்து ஒவ்வொரு ஷெட்யூலை சீரியல் ஷெட்யூலை வந்து தானே செக் பண்ணுறோம். அதனால தான் the other schedule is a serial schedule. This schedule is called a view serializable schedule. சரியா? ஸோ எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளான்னு செக் பண்ணணும்.
ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிளாக இங்கே ஸோ என்ன கண்டிஷன், நம்ம கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்லாம் எழுதியாச்சு. எழுதிட்டு மேலேருந்து கீழே பார்க்கணும் கான்ஃப்ளிக்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ T1லேருந்து எங்கே போகுது, ரைட் ஆப்ரேஷன் T2லேயும் இருக்குது T3லேயும் இருக்குது. ஸோ T1லேருந்து T2க்கு ஒரு ஏரோ, T1லேருந்து அப்புறம் T3க்கு ஒரு ஏரோ, அதுக்கப்புறம் T2வில் வந்து எங்கே போகுது, கான்ஃப்ளிக்ட் எங்கே இருக்குது, T2லேருந்து T1க்கு நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏற்கனவே ரைட் ரீட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அப்புறம் இங்கே ரைட் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நமக்கு ஒரு சைக்கிள் வந்ததுனால கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஷெட்யூல் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பிளைண்ட் ரைட் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து அடுத்த கண்டிஷன், வியூ சீரியலைசபிளாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், நார்மலாக வந்து வியூ சீரியலைசபிலிட்டி வந்து ஒரு என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். என்பி கம்ப்ளீட் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் பாலினாமியல் டைம்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு எஃபிஷியன்ட் அல்காரிதம் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஸோ அதனால் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், பிளைண்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கணும். பிளைண்ட் ரைட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வியூ சீரியலைசபிளாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் பிளைண்ட் ரைட் இல்லாட்டி அது கண்டிப்பாக வியூ சீரியலைசபிள் கிடையாது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பிளைண்ட் ரைட் இருக்குது. இப்போது இதில் நான் எதை பிளைண்ட் ரைட்டுன்னு சொல்லுவேன், T1 T2 பிளைண்ட் ரைட்டுன்னு சொல்லுவேனா, இல்லை T2 T3 பிளைண்ட் ரைட்டுன்னு சொல்லுவேனா, T1 T2 T1 T2 இருக்கு இல்லையா, இதை நான் வந்து பிளைண்ட் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், T1 வந்து இங்கே அதாவது T1ல் ரீட் பண்ணிட்டு தான் இங்கே ரைட் பண்ணுது. அதனால் T1 T2 வந்து பிளைண்ட் ரைட் கிடையாது. பட் T2 T3 வந்து கன்ஃபார்ம்டாக பிளைண்ட் ரைட். ஏன், இங்கே வந்து ரீட் ஆப்ரேஷனே எங்கேயுமே பர்ஃபார்ம் ஆகலை, டைரெக்டாக ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ T2 T3யில் இருக்கிறது வந்து பிளைண்ட் ரைட்டுங்கிறதுனால நம்ம இது வந்து வியூ சீரியலைசபிளாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ டு செக் ஃபார் வியூ சீரியலைசபிலிட்டி ஃபர்ஸ்ட் ரைட் ஆல் தி சீரியல் ஷெட்யூல்ஸ் பாசிபிள். எப்படி சீரியல் ஷெட்யூல்ஸ் எழுதுறது அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் என்ன ஃபார்முலா சொன்னேன், ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே எவ்வளோ டிரான்சாக்ஷன் இருக்குது, ஸோ 3 இருக்குது. ஸோ 3 ஃபேக்டோரியல் தட் இஸ் நத்திங் பட் 6. சரியா. ஸோ இதில் என்னென்ன ஷெட்யூல் பாசிபிள், ஃபஸ்ட் ஒன் வந்து T1 இருக்குது. T1 சீரியல் ஷெட்யூல் பாசிபிள் வந்து T1 T2 T3. அதுக்கப்புறம் என்ன வரும், 1 3 2 வருமா. அடுத்தது என்ன வரும், அடுத்தது வந்து 2 1 3 வருமா. அப்புறம் 2 3 1 வருமா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து. அடுத்தது என்ன வரும், 3 2 1 வருமா. அடுத்தது 3 1 2 வருமா. ஸோ டோட்டலி நமக்கு அதாவது T1 T3 T2 T2 T1 T3 T2 T3 T1 T3 T2 T1 T3 T1 T2. ஸோ இதுதான் வந்து 6 பாசிபிள் ஷெட்யூல்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ 6 பாசிபிள் ஷெட்யூல்ஸ் எழுதியிருக்கேன், சீரியல் ஷெட்யூல்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கன்சிடர் த கிவன் ஃபஸ்ட் ஒன் வந்து நான் T1 T2 T3ங்கிற சீரியல் ஷெட்யூலை நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்க ஷெட்யூல், இது சீரியல் ஷெட்யூல். ஏன் இதை சீரியல் ஷெட்யூல்னா என்ன சொல்லியிருக்கிறேன், சீரியல் ஷெட்யூல்னால் என்ன, அதில் வந்து ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வந்து மாறக்கூடாது, ஒரே நேரம் ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நான் T1 T2 T3 வந்து எப்படி சீரியல் ஷெட்யூலாக எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு T1ல் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்டு T2வில் இருக்கிற ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்டு T3யில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன செக் பண்ண போகிறேன், இனிஷியல் ரீட் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் ரீட் இருக்கா இங்கே கொடுத்துருக்க ஷெட்யூல்லையும் சீரியல் ஷெட்யூல்லையும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். சரியா. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன், ஃபைனல் ரைட் இருக்கா, இங்கேயும் T3 இது கொடுத்துருக்க ஷெட்யூல் T3யில் ஃபைனல் ரைட் இருக்குது, இங்கேயும் வந்து கொடுத்துருக்க சீரியல் ஷெட்யூல் நம்ம பண்ணுற சீரியல் ஷெட்யூல்லையும்
ஃபைனல் ரைட் வந்து T3 தான். ஸோ செகண்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட். தேர்ட் கண்டிஷன் என்ன, இன்டர்மீடியேட் ரீட்ஸ் இருக்கா, நடுவில் ரீடு இருக்கா, இல்லை. ஸோ வந்து தேர்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். ஸோ டெஃபினட்டாக இந்த ஷெட்யூல் வந்து வியூ சீரியலைசபிள் ஷெட்யூல். சரியா? இப்போது இங்கே வந்து நமக்கு இந்த ஒரே ஒரு ஷெட்யூலில் வந்து எல்லாமே கிடைச்சதுனால மற்ற ஷெட்யூல் எல்லாமே வந்து நமக்கு செக் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஷெட்யூல் வந்து வியூ சீரியலைசபிள் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், செக் ஃபார் இனிஷியல் ரீட். திருப்பி அதாவது நான் சொன்னதை பிபிடியில் போட்டிருக்கேன். ஸோ இனிஷியல் ரீட் இங்கேயும் டிரான்சாக்ஷன் T1 இருக்குது, இங்கேயும் டிரான்சாக்ஷன் T1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்ன போட்டிருக்கு, செக் ஃபார் ஃபைனல் ரைட். இங்கேயும் ஃபைனல் ரைட் வந்து டிரான்சாக்ஷன் T3 இருக்குது, இங்கேயும் டிரான்சாக்ஷன் T3 இருக்குது. ஸோ செக் ஃபார் ஃபைனல் ரைட். அடுத்தது செக் ஃபார் இன்டர்மீடியேட் ரீட்ஸ். இன்டர்மீடியேட் ரீட்ஸ்னால் இந்த ரீடை தவிர, இது வந்து இனிஷியல் ரீடு இல்லையா, இந்த ரீடை தவிர வேறு எங்கேயாவது ரீடு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்டர்மீடியேட் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் இல்லை. ஸோ த கிவன் ஷெட்யூல் சாட்டிஸ்ஃபை ஆல் த கண்டிஷன். இருந்தால் தான் நம்ம இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லவே இல்லைன்னா நம்ம வந்து செக் பண்ணணும்னு தேவையில்லை. ஆல் த 3 கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். இந்த ஷெட்யூல் வந்து வியூ சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோ இப்போது அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இது ஏன் என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ரியாலிட்டியில் வந்து நமக்கு வந்து 50,000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேரலாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். சரியா? கன்கரண்ட்டாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சீரியல் ஷெட்யூல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், n ஃபேக்டோரியல்னு சொன்னேன். ஸோ 50,000 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு 50,000 ஃபேக்டோரியல் போட முடியுமா? முடியாது. ஒரு எஃபிஷியன்ட் அல்காரிதம் இல்லை. அதனால தான் இதை வந்து என்பி கம்ப்ளீட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? ஸோ இதை வந்து வியூ சீரியலைசபிள்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டது. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரெக்கவரபிள் ஷெட்யூல்னால் என்ன ஷெட்யூல். சரியா? Thank you.